ஸ்ரீகாந்த் சார், நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நமக்கு இந்த வானிலை கணிப்புகள் வந்து அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியவில்லை என்று ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 200 ஆண்டுகளாக தான் நம்ம வந்து இந்த வானிலை ஆய்வு மையங்கள் மற்றும் மழை அளவு மானிகள், இப்போ சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு இடங்களில் அது தொடர்ச்சியாக மீனம்பாக்கத்திலிருந்து நுங்கம்பாக்கம் வரையும் மற்றும் இங்கே கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் வட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற மழை அளவு மானிகள் ஒரு நிறைய இடங்களில் வைத்திருக்கதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போது சர்வதேச அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் உள்ள அந்த வானிலை அளவுமானி கருவிகள், ஆய்வு கருவிகள் நவீனமாக போதுமானதாக இருக்கிறதா? இந்த நாசாவில் கணிக்கப்படும் கணிப்பை விட நமது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு துல்லியமாக இல்லை என்று ஒரு விமர்சனம் இருக்குது. இது சரியா சார்? இல்ல, அதாவது நாசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெதர் போர்காஸ்ட், அதாவது வானிலை முன்னறிப்பு எதுவும் பெருசா கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களோட ரோலும் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் NOAA அப்படின்னு இருக்கும். அந்த அவங்க தான் வந்து வானிலைக்கான முன்னறிவிப்பு கொடுக்கறவங்க. நாசா அவங்க மாடல் வச்சிருக்காங்க. அவங்க அது வந்து வானிலை முன்னறிவிப்புக்காக மட்டும் டெவலப் பண்ண மாதிரி கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்போ நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போயிட்டு சொன்னீங்கன்னா வந்து புயல் வந்து நாகப்பட்டினம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, அது ஆமாப்பா புயல் வந்து நாகப்பட்டினம் வருதுன்னு சொல்றாங்க, ஆனா அது வந்து ஆந்திரா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இந்திய வானிலைத்துறை 4-5 தினங்களுக்கு முன்பாகவே புயல் வந்து இந்த 2 இடங்களுக்கு இடையே கரை கடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு அனுமானத்தோட கொடுக்குற இடத்துலதான் கிட்டத்தட்ட புயல் அந்த இடத்துல கரையை கடக்குது. நம்ம இப்போ ஒரு 10-15 வருஷமா பார்த்தோம்னா இந்திய வானிலைத்துறையோட வானிலை முன்னறிவிப்புகள் நிச்சயமா நிறைய மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து நம்ம தப்பு மட்டும் பாத்துக்கலாம், இல்ல எந்தெந்த இடத்துல ஏரியால இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு பார்த்துட்டு எந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அதையும் பார்த்துட்டோம்னா நம்ம இன்னும் பெட்டர் ஆகும். அதுதான் நான் சொல்றது. சோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நம்ம நிறைய முன்னேற்றம் பார்த்திருக்கோம். இதுல வந்து ஆனா வந்து என்னன்னா இதுல மேலும் மேலும் பல முன்னேற்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து வரும் நாட்களில் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நகர்ப்புற மையத்துக்கு, நகர்ப்புற கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கறதுக்கு வந்து அதுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து நகர் கட்டமைப்பு காரணமாக கான்கிரீட் ரோட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் இருக்கு. அதனால வானிலை நிகழ்வுகள் வந்து ஒரு நகர்ப்புறத்துல வேறு மாதிரி வருது, கிராமப்புறத்துல வேறு மாதிரி வருது. அதை வந்து துல்லியமா கிடைக்கணும். அதுக்கும் சில வானிலை முன்னறிவிப்பு படிவங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி பண்றதுன்னா வரும் காலங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்கு. அது வந்து நிச்சயம் வரும் காலங்கள்ல பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.